ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரியா, நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, சார் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன லெவல்ஸ் இருக்க போகுது. சரியா, நம்ம பிரீமியத்தில் மெயினாக பார்ப்போம். ஸோ பிரீமியத்தில் நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி இதுங்களா, கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 பாயிண்ட் வந்து என்ன செய்றாங்க, ப்ளஸ்ல வந்து இருக்கிறாங்க. சரியா, 300 பாயிண்ட் டு 400 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ப்ளஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வர நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 300 ப்ளஸ்லேயே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 300 to 400 வர நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன செய்யலாங்க, இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம காலையில் வர இது வந்து 300 ப்ளஸ்ல இருந்தாங்க அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம அதை பார்க்கணும் தெளிவாக. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டியில் வந்து என்ன லெவல் இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நிஃப்டியில் நம்மளுக்கு நாளைக்கு என்ன லெவல் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம எப்போவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எது கம்மியாக இருக்காங்க. சரியா, அதாவது நம்மளுக்கு கால் அண்ட் புட்டில் நம்ம எது டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்களோ அதை நம்ம என்ன செய்ய போகிறாங்க, நம்ம வந்து இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஏடிஎம் அதான் எடுப்போம். ஸோ 25,900 தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, கால் அண்ட் புட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 143, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 128 இருக்காங்க. ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறாங்க, இன்னைக்கு வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,914 வராங்க. நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,043 வராங்க. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,094 அப்படின்றது வராங்க. சரிங்களா, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,771 அப்படின்றது வராங்க. S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,710 அப்படின்றது வராங்க. சரியா, ஸோ நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 26,000க்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு 350 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ல வந்து இருக்கிறாங்க. சரியா, ஸோ இது வந்து நம்மளுக்கு நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து 300க்கு மேலேயே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு, அதாவது 300 ப்ளஸ்லேயே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து என்ன செய்யுங்க, நிஃப்டி வந்து ஒரு 300 to 400 வந்து என்ன செய்யலாம், ஒரு கேப் பாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம். சரியா, ஸோ நம்ம அப்போ ஒரு 300 பாயிண்ட் நம்ம ப்ளஸ்னே வச்சாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26,100. சரிங்களா, 26,100 இல்லைன்னா 26,200 பக்கத்தில் நமக்கு வந்து என்ன செய்யலாம், ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 26,100 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்யலாம், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். சரியா, ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரைக்கில் உள்ள ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைக்கில் உள்ள ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறோமோ அந்த ஸ்ட்ரைக்கில் உள்ள ப்ரீவியஸ் க்ளோஸ் கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுதுங்க, நாளைக்கு உண்டான லெவல்ஸாக வந்து இருக்கும். அதாவது கேப் அப் ஓப்பன் ஆனால். சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறும். சரியா, நான் நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் அதே தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த R1 R2 S1 S2 வந்து என்ன செய்யும், மாறும். ஓகேவா, ஸோ அதை நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா, ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லெவல் வந்து மாறாதுங்க. ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் லெவல் வந்து மாறாது. ஸோ நம்மளுக்கு 300 பாயிண்ட் இல்லை 400 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ளஸில் ஓப்பன் ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் எங்கே க்ளோஸ் ஆகிறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக நம்ம ஒன்று எடுத்துட்டு அந்த ஏடிஎம் ஸ்டேக்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாமே என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிட் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 135 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 191 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 238, R3 வந்து பார்த்தீங்கன்னா 286 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரி, அதே போல் S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 92, S2 வந்து பார்த்தீங்கன்னா 69, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 46 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறப்போகிறது கிடையாதுங்க. ப்ரீமியத்தில் உள்ள லெவல் அதே தான் இருக்கும். நம்மளுக்கு ப்ரீமியத்தில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி நம்மளுக்கு ப்ரீமியத்தில் அதே லெவல் தான் இருக்கும். சரியா, நம்மளுக்கு இண்டெக்ஸில் மட்டும் தான் என்ன செய்யுங்க, லெவல் வந்து மாறும். ஓகேவா, ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான். ஏன்னா ஏடிஎம் ஓடிஎம் ஐடிஎம் அப்படின்றது நம்மளுக்கு அதே இடத்துல தான் இருக்கும் போது அது வந்து மாறாது. நம்மளுக்கு ஸ்ட்ரைக் மட்டும் தான் என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். சரியா, நம்மளுக்கு ஸ்ட்ரைக் மட்டும் தான் என்ன செய்ய போகுது, மாறிட்டே இருக்க போது. ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம்ன்றது என்ன செய்ய போகுது, மாறாது. ஓகேங்களா, ஏடிஎம்ன்றது நம்மளுக்கு மாறாது. நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் ஏடிஎம்மாக இருக்க போகிறாங்க. அது எந்த ஸ்ட்ரைக்காக இருந்தாலுமே சரி அந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுங்க, ஏடிஎம் தான். ஓகேங்களா,
ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுங்க, இந்த ப்ரீமியம் வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ரீமியம் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, இருக்க போகுது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும். ஓகேங்களா, இது நம்மளுக்கு முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட லைவ் வந்து மிஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம லைவ் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரும். ஓகேவா? ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.